ஐபிஎல்லுடைய 19வது சீசனுக்கான மினி ஏலம் வர டிசம்பர் 16ஆம் தேதி நடைபெறும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. ஏலத்துல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 40+ கோடியுடனும், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி 60+ கோடியுடனுமே செல்ல இருக்காங்க. இதுல கேகேஆர் அணி எவ்வளவு பெரிய தொகையுடன் செல்லாது அப்படின்னு கருதிதான் மதிஷா பத்திரனாவை சிஎஸ்கே விடுவிச்சிருக்காங்க. அதாவது பத்திரனாவை வெளியேற்றி விட்டு அந்த தொகையை வைத்து ஆஸ்திரேலிய அணி ஆல்ரவுண்டர் கேமரான் கிரீனை வாங்க சிஎஸ்கே பிளான் பண்ணிருக்காங்களா. ஆனா சிஎஸ்கே கனவுல மண்ணையள்ளி போடும் வகையில ஆண்ட்ரே ரசூல் மற்றும் வெங்கடேஷ் ஐயர் ஆகியோரை வெளியேற்றிவிட்டு 60+ கோடியுடன் ஏலத்திற்கு சென்று கிரீனை வாங்க கேகேஆர் பிளான் போட்டிருக்காங்களா. சோ கேகேஆர் அணியிடம் அதிக தொகை இருப்பதால கேமரான் கிரீனை வாங்க முடியும். ஆண்ட்ரே ரசலுக்கு 37 வயதாகி விட்டதால அவரை வாங்குவது வேஸ்ட் அப்படின்னுமே ஒரு தரப்பு சொல்றாங்க. இருந்தாலுமே ஆண்ட்ரே ரசூல் அவர்கள் கடந்த சீசன்ல அந்த அளவிற்கு பெரிதாக சோபிக்கவில்லை அப்படின்றதுனால அவர் சிஎஸ்கேவிற்கு வேண்டாம் அப்படின்னு ஒரு சிலர் கருத்துமே தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் இருந்தாலுமே கேப்டன் தோனி அவர்கள் விடாப்பிடியாக ஆண்ட்ரே ரசூலை அணிக்குள்ள கொண்டு வர முயற்சித்துட்டுமே இருக்காரா. அதாவது ஆக்ஷனுக்கு முன்பாகவே ட்ரேடிங் மூலம் ஆண்ட்ரே ரசூல் அவர்களை கொண்டு வர பிளான் போட்டுட்டு இருக்காங்க. எந்த நேரத்தில் வேணா ஆண்ட்ரே ரசூல் அவர்கள் சிஎஸ்கே அணியில் இணைந்து விட்டார் அப்படின்ற செய்தி வெளியாக கூடும் அப்படின்னு தற்போது சிஎஸ்கே நிர்வாகமிடமிருந்தே தகவல் வெளியாக இருக்கு. ஆகையால பாத்தீங்கன்னா சிஎஸ்கே ரசிகர்கள் தற்போது உற்சாகத்திலுமே இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.